ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரதியை பார்த்து கிண்டல் பண்ணோன்னா அவங்க இங்கிலீஷில் செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், செமையாக பேசி கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாரதி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி அழைச்சிட்டு கரெக்டாக ட்ரெஸ் கடைக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து பாரதியை பார்த்தோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்னவா ஆதி, அவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, நான் இன்னும் அவ்வளோ மோசமாக இருக்கேன், அதுக்கு தான் நாங்கள் அப்பயே சொன்னோம் அப்படின்னு. பேசாமல் நான் கிளம்பி போயிடுச்சுமா. என்ன பாரதி இப்படிலாம் சொன்னால் எப்படி, ட்ரெஸ் வாங்குறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னே பாரதி வந்து கேட்குறாங்க, என்ன செல்லம் உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு. சேச்சா இல்லைம்மா, உனக்கு தான் எடுத்திருக்கேன். என்ன உங்கள் 2 பேருக்கு ரொம்ப கிண்டலாக போச்சா, இத்தனோண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறீங்க, பிச்சுடுவேன் பிச்சு, நான் பேசாமல் வீட்டுக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு. பாரதி நில்லுங்க பாரதி, ஏன் பாரதி கோச்சிக்கிறீங்க, பின்ன என்ன அவங்களும் கிண்டல் பண்ணுறாங்க, நீங்களும் வந்ததுலேருந்தே 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு. கோச்சிக்கிட்டீங்களா பாரதி, நீங்கள் எனக்கு அவ்வளோ அழகு பாரதி, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், தமிழ் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டில் இருந்தாலும் அவளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னேன், தவிர நீங்கள் என்றைக்குமே எனக்கு அழகு தேவதை தான் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு கூலாக சமாதானம் ஆகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மாடர்ன் ட்ரெஸ் சுடிதார் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் ஓகேன்னா ஆதி அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு காட்டுறாங்க. பாரதி வந்து இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரதி சொல்கிறீங்க, விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சு பார்த்துட்டு கண்ணை மூடி பாரதி வர்ற மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டு வர மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க பாரதி இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே, இல்லை வேண்டாம் அப்படின்னோடனே 4-5 ட்ரெஸ் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தோன்னே பாரதி வந்து, ஆதி நீங்கள் ரொம்ப போகிறோம், நினச்ச வரைக்கும் போகிறோம், கொடுங்க பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கிறாங்க. திங்ஸ் பேக் பண்ணி முடித்தோடனே வந்து கரெக்டாக அடுத்தது பியூட்டி பார்லர் போகிறாங்க பாரதியை அழைச்சிட்டு. ஆமாம், அம்மா வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாமே, அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு தான் இருக்கவே இருக்குது, நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், நம்மளும் அழகாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து தமிழுக்கும் பண்ணுறாங்க. பண்ணோன்னே ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணோன்னே நம்ம அழகாகிடுவோமா அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக ஏற்கனவே நீ அழகு தான், மேற்கொண்டு இன்னும் அழகாகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது வரைக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னா, பாட்டா வேண்டாம் நீ பாட்டு போன வரைக்கும் போடும், முதல்ல வந்து அம்மா ரெடி ஆகி வரட்டும் அப்படின்னு. அம்மா வீட்லேயே ரெடியாக லேட் ஆக்குனாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கே, இப்போ வந்து இன்னும் லேட்டாக தான் போகிறாங்க அப்படின்னு தமிழ் வந்து கிண்டல் பண்ணோன்னே, இவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா எப்போ தான் வருவாங்க அப்படின்னோடனே பாரதி வந்து தேவதை மாதிரி வந்து ஆதி கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்படியே வந்து மாடிப்படியிலேருந்து வந்து இறங்கி நிற்கிறாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு. என்ன ஆதி எப்படி இருக்கேன் அப்படின்னோடனே, வா சூப்பராக இருக்கீங்க, செம அழகாக இருக்கீங்க பாரதி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தோம், என்ன தமிழ் நல்லா இருக்கேனா அப்படின்னு. என்ன நல்லா இருக்கியாம்மா, எங்கே என் அம்மாவை காணும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் தான் அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஆதியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. காரில் இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராங்க. உள்ளே வந்தோடனே அப்படின்னு தமிழ் வந்து கையை பிடிச்சிட்டு, 2 பேரும் என் கையை பிடிச்சிக்கோங்க, இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஆமாம் ஆதி ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க தான் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா அவங்க ஒய்ஃபை, வரட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அழைச்சிட்டு வந்தோடனே ஆதி வந்து மிஸ் பாரதி அப்படின்னு பாரதியையும் தமிழையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு உட்காருங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஆதி வந்து எங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு எல்லோரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த பக்கம் ஆதியோட வந்து ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரதி என்ன இப்படி இருக்கா, டோட்டலாக வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான், எப்படி இருந்தாலும் அவங்களோட உண்மை முகத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பாரதியை பார்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கனால பாரதி வந்து டக்குன்னு ஒரு அப்செட் ஆகிடுறாங்க. அப்செட் ஆனோன்னா தனியாக ஆதி கூட வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, ஆதி சொன்னோன்னே என்ன பாரதி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோன்னா, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்க, இப்போ நான் எதுவும் பேசினா சரியாக வராது அப்படின்னோடனே, அவங்க முக்கியம்தான், அதை விட நீயும் எனக்கு தமிழ்னா வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துலேயே, மற்றவங்கெல்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னோடனே, பேசினா பதிலடி கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கு தானே, இல்லை நான் ஏதாவது ஐடியா எடுத்து கொடுக்குவோம், அப்போ நான் பேசலாங்கிறீங்களா அப்படின்னா, தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ வாங்க இதுதான் என்னோடய பாரதி, தைரியமான பாரதி, வாங்க வந்து உட்காருங்க, உட்காந்துட்டு மறுபடியும் பேசலான்ட்டு பாரதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்
அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். செம மாசாக இருந்துச்சு. ஆதி வந்து அதிர்ச்சியாகி வாயை பொழக்கிறாப்புல, என்ன பாரதிக்கு இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேச தெரியுமா? நானும் தமிழும் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது, மற்றபடி நாங்கள் எல்லாருமே நாலேஜபிள் பர்சன்ஸா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி நோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாலியாக ஃப்ளூயண்ட்டாக எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆதியிலேருந்து எல்லாரும் வந்து கையில் இந்த ஸ்பூனும் கையில் இன்னொரு பொருளை வச்சுக்கிட்டு குத்தி குத்தி சாப்பிட்றாங்க. பாரதியாலையும் சாப்பிட முடியல, நம்ம தமிழாலையும் சாப்பிட முடியல. உடனே வந்து ஆதி வந்து சரி அந்த ஸ்பூனெல்லாம் கீழே வச்சுட்டு கையில் சாப்பிட ஆரம்பித்தோடனே பாரதி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன கையிலே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம்.